நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியும் மறுபக்கம் வெண்பாவையும் ஒன்னா இருந்தவங்கள பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வெண்பாவுக்கு மல்லி தேவைப்படுறாங்க, மல்லிக்கு வெண்பா தேவைப்படுறாங்க. அதனால வெண்பா சாப்பிடாம ஒரு பக்கம் மனதளவுல ரொம்பவே சோர்வடைஞ்சு மயக்கம் போற நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம விஜய் போயிட்டு வெண்பாவை பார்த்து, என்ன வெண்பா ஏன் டல்லா இருக்க, சாப்பிட்டே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு பசியும் இல்லை, தூக்கமும் இல்லைப்பா, எனக்கு மயக்கமா வருது, எனக்கு மல்லியம்மா வேணும், மல்லியம்மாவை பார்க்காம என்னால் இருக்க முடியல. மல்லியம்மாவும் என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மல்லியம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கடாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி அழ ஆரம்பிச்சுறாங்க. இப்போ என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தோட ஒரு பக்கம் நம்ம விஜய் இருக்க. இதை போயிட்டு நம்ம கதிரேசன் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கதிரேசன் ஆல்ரெடி இங்க பேசுங்கிறத எல்லாமே பார்த்துன்னு இருக்காரு. சரி தெரியாத முறையே வெளியே போய் சோஃபால உட்கார்றாரு. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம வெண்பாவை தூக்கிக்கிட்டு நம்ம விஜய் போயிட்டு, இந்த மாதிரி வெண்பாவுக்கு மல்லி மேல ஞாபகம் வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வெண்பாவுக்கு மல்லி வேணும், உங்களுக்கு உங்க பொண்ணு எப்படி முக்கியமோ எனக்கு ஏன் பொண்ணு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நீ போயிட்டாப்பா, நான் என்ன சொல்லலை, வெளியே கார் இருக்கு பாரு, இருந்தா காசாவி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி வெண்பாவுக்கு மல்லி இங்கே இருக்கணும்னால பிரச்சனை இல்லை, இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு, என்னைக்கு வரை ரேணுகாவுக்கு உடல்நலம் சரியாகுதோ அது வரை இருக்கட்டும், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் ரொம்பவே கவலைக்கிடமாயிருது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அம்மாவும் புள்ளியும் பிரிச்சுட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கதிரேசனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தாங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே வருது. தான் பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாளோ அந்த மாதிரி தானே இங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்தை பார்க்கும் போது நம்ம திருந்தாம திரும்ப இதே தப்பா செஞ்சுட்டு இருக்கோம்லே, இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசனுக்கு உணர்த்திட்டாங்க நம்ம வெண்பா குட்டி. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்து ரேணுகா என்கிற சுடரி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கணும். ஓஹோ நானா நடக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே நடக்கட்டும். எல்லாரையும் ஒரே சமயத்துல வச்சு ஒரே சமயத்துல அடிக்க போறான். என்னோட ஒவ்வொரு ஆக்ஷன் ஒவ்வொரு மூவ் வேற மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா ஒன்னடிச்சு பாக்கிறதுக்குள்ள வாவ் இந்த மாதிரி ஒரு மூவை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுங்க. அந்த மாதிரி நிறைய வித்தைகளெல்லாம் எனக்குள்ள அப்படியே சும்மா அப்படியே ஐம்புலங்களையும் அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரி பார்த்துன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நிஷாந்துன்னு ஒரு பக்கம் ஓரமாக்கான்னு, ஐயோ நம்ம வாழ்க்கையில ஏன்டா இந்த மாதிரி நடக்குது, என் அக்கா போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, இல்ல திரும்ப வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல என் உயிரை வாங்குறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, எப்ப பார்த்தாலும் இந்த வேலை செய் அந்த வேலை செய் சாப்பாடு விட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை நெச்சரிச்சுனே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிஷாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. அதனால மல்லி இங்கே வரட்டுமா, மல்லி இருந்தாதான் கரெக்டா இருக்கும், ரேணுகா பாத்திரத்துக்கும் சரி வெண்பாவை பாத்திரத்துக்கும் சரி மல்லி தான் கரெக்டான ஆளு, எல்லார்கிட்டையும் பக்குவமா பொறுமையா நடந்துக்கிறா, அதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே மல்லியை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான், வாஸ்தவம் தான்மா, எல்லாமே வாஸ்தவமா தான் இருக்கு, சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்ப இவங்களோட ஆக்ஷன் அடுத்து என்னவா இருக்க போகுது, ஏதுவா இருக்க போகுது, இவங்க சொன்ன மாதிரி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுதுங்க. அதனால நம்ம கதிரேசன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரே வார்த்தையில சிம்பிளா அழகா முடிச்சிடறாரு. இதோ பாருமா ஈஷா, மல்லி வேணும் தான், ஆனா மல்லி இங்கே பர்மனண்டா இருந்துடக்கூடாது, மாப்பிள்ளை கூட மல்லியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ரேணுகாவோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே இப்போ ஒண்ணுதான்ப்பா, ரேணுகாவை விட்டு இப்போ போறதுக்கே முடிவு எடுத்தவங்களுக்கு எவ்வளவு நேரம் அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு பக்கம் சரியான நேரத்துல சரியான காலத்துல நல்லபடியா நடந்துடும் சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அது போல நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பயமாவும் இருக்கு, ஒரு பக்கம் புதிதான ஒரு ஆரம்பமும் இருக்கு. இந்த ஆரம்பம் பயத்தோடய ஒரு பக்கம் பக் திக் நிமிடங்களோடய போயின்னு இருக்கு. பரவாயில்ல, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த பாதையை நோக்கி போயினே இருந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது போலதாங்க நம்ம மல்லி வந்த உடனே வெண்பாவை கட்டி பிடிச்சாங்க. வெண்பா என் மகளே, உன்னை விட்டு இவ்வளவு நாளா என்னால பிரிஞ்சு இருக்க முடியலடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பாசத்தை காட்டுறாங்க. அதை பார்த்தது வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. மல்லி, நான் உன்னை போக சொன்னா எதுக்காக போனேன், நீ தப்பு பண்ணிட்ட, உன்னை நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீ தான் என் பேச்சை கேட்காம போனேன். இப்ப பாத்தியா, காலம் நேரம் எல்லாமே உன்னியும் வெண்பாவும் சேர்த்துனே தான் இருக்கு, இப்பயாவது புரிஞ்சுக்கோ, வெண்பா விட்டு போற வேலை வச்சுக்காத, வெண்பா தான் நமக்கு உலகம், வெண்பா நம்மளோட பொண்ணு, அதனால எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வெண்பா கிட்ட பேசி நாம தான் ஒரு பக்கம் தயார் நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் சரி ஓகே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்த கட்டமா யோசிச்சுன்னு இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க,
என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஓடின்னு இருக்கு. இந்த கேள்விக்கு மத்தியில வேற எதனா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து கண்டினியூவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் என்ன புதுசா விஷயம் நடக்க போகுது, ஏது பிரச்சனை எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்து ஆள் செட் பண்ணிட்டாங்க. எப்படியாவது மல்லியை கொலை பண்ணோம், மல்லி இங்க வந்துனுங்கிறது நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் செட் பண்ணிட்டாங்க. மல்லியே அவ பாட்டுக்கு போயிடற, அவளை திரும்ப வர வச்சு கொலை பண்ணுன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வெண்பா மட்டும் தான் இருக்கணும். மல்லியை தான் முதல் மனைவிக்கு எதிராக வந்ததுனால மல்லியை கொண்டுட்டு இப்ப ரேணுகா கூட சேர்ந்து வர சதி திட்டம் தட்டுறான். இவனை மாதிரி ஆளுகளா வெளியில இருக்கக்கூடாது, ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேஸை போட்டு அப்படியே அவனை ஜெயில தள்ளிடலான்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க. சரியான கிரிமினல் மைண்டடா. இந்த மாதிரியெல்லாம் யாராலையும் யோசிக்க முடியாதுங்க. ஆனா இவங்க வேற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. இவங்களோட யுத்தி, இவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் யோசிக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஒரு பக்கம் மேகத்தான் முட்டுற அளவுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை ஓரளவுக்கு தான் இருக்கு, அதனால கவலை வேணாம், பாத்துக்கலாம். எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் நாம தாங்க சுமூத்தா பார்த்தாங்கன்னு அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சு அதை செஞ்சா நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா இருக்கும். அந்த வெற்றி எப்படி வரப்போகுது, எதில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வர. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.